திரு மகேந்திரன், தயாரிப்பாளர் சேது கருணாஸ், ஆமாம், திரு அமல்ராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். போர்டு அழைக்கின்றேன். மக்கள் பாதை பேரியக்கம் விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறது. நேர்மையாளர் ஐயாவின் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகமும் பரிசளிக்கப்படுகிறது. பேரியக்கத்தின் இணை தயாரிப்பாளர் தம்பி ராவணன் குமார் அவர்களை விருது பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். சபை அனைவருடைய அனுமதியோடு, மதிப்புக்குரிய ஐயா சகாயம் அவர்களோட அனுமதியோடு எனது மனைவியும் எனது மகனையும் மேடைக்கு அழைக்கிறேன். தம்பி ராவணகுமாரன் அவர்களுக்கு விருது வழங்குவதில் மக்கள் பாதை பேரியக்கம் பெருமை கொள்கிறது. ஐயாவின் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகமும் பரிசளிக்கப்படுகிறது. மக்கள் பாதை பேரியக்கம் பெருமை கொள்கிறது. தோழர் கார்ட்டூனிஸ்ட் பாலா அண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நேர்மையாளர் ஐயாவின் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகம் பரிசளிக்கப்படுகிறது. மாநில தலைவர் தா ரவி சகோதரர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட அழைக்கின்றோம். நேர்மையாளர் ஐயாவின் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகம் பரிசளிக்கப்படுகிறது. முஜிபுர் ரகுமான், கணினி வரைகிலை விக்னேஷ், திரைவண்ணம் விநாயகம், ஆடை வடிவமைப்பாளர் பூங்குயில் கிட்டு, சிகை அலங்காரம் அப்துல், விளம்பர வடிவமைப்பு சபா, இசை கென் கருணாஸ் மற்றும் ஈஸ்வர், இராணுவ சண்டை வடிவமைப்பு பிரபாகரன் வீரராஜ், சண்டை பயிற்சி சரவணன், இவர்கள் சார்பாக நாங்கள் இந்த விருதினை பெற்றுக்கொள்கிறோம்.
அடுத்ததாக அண்ணன் மேலே வாங்க. அண்ணன் 2 பேர் வாங்க. இளங்கோ மேலே வாங்க. தம்பி எங்க இன்னொரு தம்பி மேலே வாங்க. கண்ணாவணின்னு வா. அடுத்ததாக இந்த அற்புதமான கலைப்படைப்பை ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர் அனைவருக்கும் மக்கள் பாதை பேரியக்கத்தின் ஒரு பிரிவாக தமிழர் மீட்பு இயக்கம் என்ற இயக்கத்தின் சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அது திரு விழுப்புரம் மாவட்ட சிவகரனும் மதிப்பிற்குரிய ஐயா சகாயா ஐயா அவர்களும் இணைந்து கொடுப்பார்கள். மக்கள் பாதைக்கும் தமிழர் மீட்பு இயக்கத்திற்கும் சல்லீர்கள் திரைப்பட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்கள் பாதை பேரியக்கத்தின் சார்பாக மகத்தான தமிழர் இன விடுதலை களத்தில் வெளிப்பட்ட ஆழமான அறத்தை துல்லியமாக வெளிப்படுத்திய வெள்ளித்திரை காவியமாக விளங்கக்கூடிய இந்த சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா என்கிற அடிப்படையில் மிக உணர்வுபூர்வமாக நடக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சல்லியர்கள் படத்தினுடைய படைப்பாளிகள் மற்றும் பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், வெகுமக்கள், ஊடகத்தினர், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பாதை பேரியக்கம் ஏன் சல்லியர்கள் படக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கின்ற வினா எழுப்பலாம். என்னை பல பேர்கள் கேட்பார்கள், ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு இது தேவையா? ஒரு ஐஏஎஸ் அலுவலர் இது போன்ற இன விடுதலை போராட்டத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அடிப்படையில் நானும் ஒரு தமிழன், நானும் ஒரு மனிதன். எங்கெல்லாம் மானுடம் அபாயத்திற்கு உள்ளாகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு மனிதன், அது தமிழன்தான் உயர்ந்த மனிதனாக இருக்க முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். மிக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்த ஈழ விடுதலை போராட்ட களத்தினுடைய ஊற்று கண்ணாக நடந்த 80வது ஆண்டுகால அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் நன்றாக நினைவிருக்கிறது, 1988 நான் அன்றைக்கு சென்னை லயோலா கல்லூரியிலே என்னுடைய முதுகலையை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியினுடைய மாணவனாக இருக்கிறேன். அந்த காலகட்டம் ஈழ இன விடுதலை போராட்டத்தில் ஒரு மிகவும் நெருக்குதலுக்கு உள்ளான ஒரு காலகட்டம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அன்றைக்குத்தான் இந்திய அமைதிப்படை ஈழத்தில் நம்முடைய மக்களுக்கு எதிராக களமமைத்து காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்தில் மாணவர்களாகிய நாங்கள் கொதித்து போய் போராட்ட களத்திற்கு வந்தோம். ஆனால் நான் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் அல்லது சமூக இயக்கத்திலும் நான் உறுப்பினராக இருந்தது கூட இல்லை. ஒரு தமிழ் சங்கத்திலே கூட உறுப்பினராக நான் இருந்தது இல்லை. அன்றைக்கு சட்டம் படிக்க வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வேண்டும், இல்லை என்றால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து கொண்டிருந்த மாணவன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய மகனாக பிறந்து தட்டு தடுமாறி தலைநகர் சென்னைக்கு கனவுகளோடு புறப்பட்டு வந்த ஒரு மாணவன். எனக்கு கனவெல்லாம் ஒன்று வழக்கறிஞராக வேண்டும் அல்லது ஐஏஎஸ் ஆக வேண்டும். ஐஏஎஸ் முதல் கனவு. ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியவில்லை என்று சொன்னால் வழக்கறிஞராகி விடுவது என்பதுதான் கனவு. அன்றைக்கு தமிழக அரசால் நடத்தப்பட்ட பயிற்சி மையம் அண்ணா நகரில் இருக்கிறது. அது ஐஏஎஸ் பயிற்சி மையம்.
நானோ சென்னை சட்டக்கல்லூரியினுடைய முழு நேர மாணவன். அது இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்தில் நான் முதுகலை சமூக பணி படித்த காரணத்தினாலே ஒரு தொண்டு நிறுவனத்தில் முழு நேர பணியாளர். ஆக இந்த தொண்டு நிறுவனத்து பணியை முடித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியிலே நான் அங்கே படிப்பதற்கு செல்லுவேன். இந்த பயிற்சி மையத்திலும் நான் அந்த பயிற்சிக்காக சேர்ந்திருக்கிறேன். அப்பொழுது பார்த்தால் பயிற்சி மையத்திற்கு நான் போக மாட்டேன். ஐஏஎஸ் கனவாக இருந்தாலும் எனக்கு நேரம் இருக்காது. தொண்டு நிறுவன வேலையே முழு வேலை. சட்டக்கல்லூரியிலே படிப்பதும் அது பகல் நேர படிப்பு. இந்த சூழலில் நேரம் இருக்காது. எனவே நான் எப்பொழுதாவது 10 நாளைக்கு ஒரு முறை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்திற்கு சென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வாங்கி கொண்டு நான் ஒரு சின்ன மிதிவண்டி வைத்திருப்பேன். அதை ஓட்டிக்கொண்டு கிளம்பி விடுவேன். 10 நாளைக்கு ஒரு முறை தான் நான் இங்கே செல்லுகின்ற காரணத்தினால் அந்த முதல்வருக்கு என்னுடைய பெயரே தெரியாது. என்னை பார்த்து என்ன சமரசம், ஒரு நாள் வந்தால் 9 நாள் காணாமல் போகிறாய் என்று கேட்பார். சகாயம் என்கின்ற பெயர் அவர் மறந்து விட்டார். நான் அன்றாடம் போனால்தான் அவருக்கு நினைவிருக்கும். எனவே சாவில் தொடங்குகிறது, இம்மில் முடிகிறது. எனவே சமரசம் என்று என்னை பெயர் வைத்து விட்டார். என்ன சமரசம்? ஒரு நாள் வந்தால் நீ 9 நாள் காணாமல் போகிறாய் என்று அவர் என்னை கோபித்துக் கொள்வார். இல்லையா, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, ஏன்னா நான் வழக்கறிஞராக படிக்கிறேன் அல்லவா, எனவே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உடல்நிலை சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சின்ன மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவேன் குடிசை பகுதிக்கு சமூகப்படியை மாலை நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவே 50 பேர்கள் நாங்கள் படித்தோம். அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், அந்த முதல்நிலை தேர்விலே 50 பேரிலே நாங்கள் 3 பேர் தேர்வு ஆனோம். அதிலே நான் ஒருத்தன். அதற்கு பிறகு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் முக்கிய தேர்விலே 3 பேரில் எழுதுகிறோம். அது 2 பேர் தான் அன்றைக்கு தேர்வானார்கள். அதிலேயும் நான் ஒருத்தன். அப்படின்னா கேட்கக்கூடாது, சார் நம்ம கிளாஸுக்கெல்லாம் போகாமையே ஏதாவது குறுக்கு வழி இருக்கா சார் அப்படின்னெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஒருத்தன் 2 பேர். நான் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுமை தேர்வு இன்டர்வியூவுக்கு நாங்கள் செல்லணும். அன்பிற்குரியவர்களே, 1988 இந்த மார்ச் காலகட்டத்தில் நடந்த அந்த தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக இந்திய அமைதிப்படைக்கு எதிராக எம்முடைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய சொல்கிற திரைப்படம். நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த படத்திலே வருகிற கதை மாந்தர்கள், கதாபாத்திரங்கள், இவர்கள் கற்பனை சித்திரங்கள் அல்ல. இவர்கள் நிஜ வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பவர்களுடைய அடையாளங்கள் இவர்கள். உதாரணமாக நந்தினியாக நடித்திருக்கிறார் சத்யா அவர்கள். நந்தினியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவர் உண்மையில் யாராக வாழ்ந்திருக்கிறார் என்றால் வாணிக்குமாராக வாழ்ந்திருக்கிறார். வாணிக்குமார் என்ற பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2008 ஈழத்தில் இன அழிப்பு போர் தீவிரமடைந்த காலத்தில் லண்டனில் மருத்துவ பணியாற்றி கொண்டிருந்த வாணிக்குமார் வன்னிக்காட்டுக்கு செல்கிறார். அங்கு சென்றதற்கு பிறகு காயமடைகிற வீரர்களுக்கும் காயமடைகிற பொதுமக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கேயே அவர் தங்கிவிடுகிறார். 2009 முள்ளிவாய்க்காலில் போர் முடிகிற வரைக்கும் வாணிக்குமார் அங்கேதான் பணியாற்றினார். அது மட்டுமல்ல, வாணிக்குமாரை போல் இன்னும் சில மருத்துவர்களை எல்லாம் நாம் சொல்ல முடியும். சத்தியமூர்த்தி, வரதராஜா, இந்த மருத்துவர்கள் எல்லாம், சண்முகராஜா, இந்த மருத்துவர்கள் எல்லாம் தலைக்கு மேலே குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த போது, கொலை தோட்டாக்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்த போது இடையிலே நின்று பணியாற்றினார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பணியாற்றினார்கள். இங்கே நாம் ஒரு பதுங்கு குழிக்குள்ளே ரண சிகிச்சை கூடம் அமைத்து பணியாற்றுவதை பார்க்கிறோம். போரின் இறுதி கட்டத்தில் அதற்கு கூட வாய்ப்பில்லாத போது மரத்தடிகளிலே காயமற்றவர்களை படுக்க வைத்து அந்த மரத்திலிருந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மருந்துகளை செலுத்துவதற்கான குப்பிகளை கட்டி தொங்கவிட்டு அந்த மருத்துவத்தை பார்த்தார்கள், உறுதி கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த படத்திலே ஒரு காட்சியிலே இந்த கஞ்சியை கொஞ்சம் அருந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடம் வரும். மருத்துவரிடம் இன்னொரு மருத்துவர் சொல்வதாக வரும். அந்த நேரத்தில் ஒரு இளைஞனுடைய, இன்னும் சொல்ல போனால் சிறுவனுடைய காலிலே குண்டு பாய்ந்து
அந்த காலை துண்டிக்கவில்லை என்றால் அவன் உயிர் பிழைக்க மாட்டான் என்ற கட்டம் வருகிற போது அவனுக்கு கொடுப்பதற்கு மரத்து போகிற மருந்து அனஸ்தேசியா அங்கே இல்லை. ஆகவே அவன் வலிக்க வலிக்க அந்த காலை துண்டித்தாக வேண்டும். அப்போது அந்த சிறுவன் கதறுகிறான், நீங்கள் காலை எடுங்கள், கையை எடுங்கள், எதை வேண்டுமானாலும் எடுங்கள், அதற்கு முன் எனக்கு ஒரு கோப்பை கஞ்சி கொடுங்கள் என்று அவன் கதறுவான். அவ்வளவு கொடுமையானது ஒரு சூழலில் தான் அவர்கள் பணியாற்றினார்கள். போது அந்த போரை அவர்கள் சாட்சிகளற்ற போராக நடத்த விரும்பினார்கள். அவர்கள் ஐநா அதிகாரிகளை வெளியே போகச் சொன்னார்கள். உதவி நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளை வெளியே போகச் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் கலந்திருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோரையும் வெளியே போகச் சொன்னார்கள். இதற்கு மேல் நீங்கள் இங்கே இருந்தால் உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பில்லை, உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்கள். அதையும் மீறி உயிர் போனாலும் போகட்டும் என்று ஐநா அதிகாரிகள் வெளியேறிய பிறகு, செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் வெளியேறியதற்கு பிறகு அந்த மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றிய மருத்துவர்கள் தான் இந்த சத்தியமூர்த்தி, வரதராஜா, சண்முகராஜா இவர்களெல்லாம். இதிலே ஒரு சிலர் காயமடைந்தார்கள், ஒரு சிலர் உயிரிழந்தார்கள். கடைசி வரைக்கும் பிழைத்திருந்தவர்கள் போர் முடிந்த போது சத்தியமூர்த்தியை கைது செய்து கொண்டு போய் காவல்துறை சித்திரவதை செய்தது. ஏனென்றால் இந்த மருத்துவர்கள் மருத்துவம் செய்தது மட்டுமல்ல, இப்படி ஒரு படத்தில் இருக்கிற குறுகிய நேரத்தில் அந்த மருத்துவர்களுடைய எல்லா பணியையும் காட்ட முடியாது. ஆனால் உண்மையில் அவர்கள் 3 பணிகளை செய்தார்கள். ஒன்று, காயமுற்றவர்களுக்கான மருத்துவம், அவர்களது உயிரை காப்பது, குண்டை அகற்றுவது, குருதி கொடுப்பது, இதை செய்தார்கள். இரண்டாவது, மக்கள் காயமடைந்தார்கள், ஏராளமான மக்கள் காயமடைந்தார்கள், அவர்களுக்கான சிகிச்சை செய்தார்கள். மூன்றாவது, அங்கிருந்து கொண்டு வெளி உலகத்திற்கு உண்மைகளை அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் மூலம் தெரிய வந்தது. இத்தனை பணிகளையும் செய்த அந்த மருத்துவர்கள் உயிரை பணயம் வைத்து செய்தது மட்டுமல்ல, போர் முடிந்ததும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிற அவலங்களையும் சந்தித்தார்கள். அவர்களை அந்த அரசு கைது செய்தது, தண்டித்தது, சித்திரவதை செய்தது. ஆனால் போர் முடிந்து அவர்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி வந்தபோது சர்வதேச பொது மன்னிப்பு கழகம் அவர்களது சேவையை பாராட்டி விருது கொடுத்தது. அமெரிக்காவிலே அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டது. வேறு பல நாடுகளிலே அவர்கள் போற்றப்பட்டார்கள். அவர்கள் மாபெரும் தமிழர்களாக தமிழ் அமைப்புகளால் போற்றப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் தான் வாணிக்குமார். உண்மையிலேயே சத்யா நந்தினியாக நடித்திருக்கிறார், வாணிக்குமாராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை மறந்து. வாணிக்குமாரின் பெயர் வரலாற்றிலே நிலைத்திருக்கு. ஏன் தெரியுமா? அவர்தான் ஹெலன் மெக்ரே எடுத்த கில்லிங் ஃபீல்ட்ஸ், கொலை வயல்கள் என்ற அந்த ஆவணப்படத்திலே அந்த ஹெலன் மெக்ரே 4வது சேனல் சார்பாக எடுத்தார் படங்கள். அதுதான் அந்த இனப்படுகொலைக்கான சாட்சியம். அந்த படங்கள் தான், அந்த ஆவணப்படங்கள். அவை கதைப்படங்கள், முழுக்க முழுக்க ஆவணப்படங்கள். அந்த ஆவணப்படத்தை எடுத்து அந்த ஆவணப்படத்திலே மிக முக்கியமானது வாணிக்குமார் அளித்த சாட்சி. வாணிக்குமாருடைய சாட்சியம் முழுவதும் அந்த படத்திலே வரும். இதை கொண்டு போய் அயல் நாட்டு செய்தியாளர்கள் கோட்டபயாவிடம் கொண்டு போய் கேட்டார்கள். கோட்டபய அவர்களே, அந்த போர் நடக்கிற காலம் முழுவதும் அவர்தான் பாதுகாப்புத்துறை செயலர், அவரே ஒரு போர் தளபதி, படை தளபதி. அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்கிறீர்கள், பயங்கரவாதிகளை மட்டுமே ஒழித்ததாக சொல்கிறீர்கள், ஆனால் இதோ வாணிக்குமார் என்ற இந்த லண்டன் மருத்துவர் சாட்சியம் அளிக்கிறார், அங்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்பதை சொல்கிறார், எவ்வளவு பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கினீர்கள் என்பதையெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டபோது கோட்டபய என்ன சொன்னான் தெரியுமா? வாணிக்குமார் கூட அழகாகத்தான் இருக்கிறாள், அவளுக்கு எங்களால் எதுவும் நேரிடவில்லையே, அப்படி நாங்கள் எதுவும் செய்வதாக இருந்தால் வாணிக்குமார் பத்திரமாக போயிருக்க முடியுமா என்றவன் திருப்பி கேட்டான். அவ்வளவு திமிரோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த படத்தினுடைய முதல் காட்சியிலே தலையிலே அவர்களை கண்ணை கட்டி அம்மனமாக்கி தலைகுப்புற கவிழ்த்து பிடரியிலே சுட்டு கொலை செய்கிற காட்சி வரும். இந்த காட்சி அதிகாரபூர்வமாக வெளிவந்ததற்கு பிறகு சிங்கள சிப்பாய்களே படம் எடுத்தார்கள். இது வெளியிலே வந்தது.
வந்தபோது அந்த அரசு சொன்னது, இவை சித்தரிக்கப்பட்ட காட்சிகள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்சிகள். ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இது போன்ற காட்சிகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்காக ஒரு அதிகாரி இருக்கிறார், பிலிம்ஸ் ஆட்ஸ்டன் என்று பெயர். அவர் சொன்னார், இல்லை, இந்த சுடுகிற சிங்கள சிப்பாய்கள் சிங்கள மொழியிலே பேசிக் கொள்ளுவது அந்த காட்சியிலே பதிவாகி இருக்கிறது. இரண்டாவதாக, அவர்கள் தலையிலே சுட்டதற்கு பிறகு வெளிவருகிற அந்த புகை அது உண்மை என்பது தெரிந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அதற்கென்ன என்று அலட்சியமாக கோட்டபட்ச பதில் சொன்னார். ஆகவே நடந்த ஒரு இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இந்த மருத்துவர்கள் விளங்கினார்கள். இதையெல்லாம் நாம் பதிவு செய்வது என்பது இந்த படம் எவ்வளவு நாள் ஓடுகிறது, எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல. இவை வரலாற்றினுடைய நிலைத்த ஆவணங்கள். இன்று நாம் பாலத்தீன போராட்டத்தை பற்றி பேசுகிறோம். 1948 பாலத்தீன மக்கள் இன அழிப்புக்கு ஆளானார்கள். அதற்கு நக்பா என்று பெயர். அதற்கு முன் யூதர்கள் ஐரோப்பாவில் இன அழிப்புக்கு ஆளானார்கள். அதுக்கு ஹோலோகாஸ்ட் என்று பெயர். ஹோலோகாஸ்டில் ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த முழு பேரழிவுக்காக உலகெங்கும் நிறைய சாட்சியங்கள். வாஷிங்டனில் ஹோலோகாஸ்ட் மியூசியம் இருக்கிறது, உலகமெங்கும் வைத்திருக்கிறார்கள். அதற்காக விசாரணைகள் நடைபெற்றன, தண்டனைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அதே யூத இனவெறியின் அடிப்படையில் ஜயோனிஸ்டுகள், இன்றைக்கு இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருக்கிற நெட்டன்யாகுவினுடைய முன்னோடிகள், பாலஸ்தீனத்திலே இருந்து 48ஆம் ஆண்டு பாலத்தீன மக்களை எல்லாம் அடித்து துரத்தினார்கள். சொந்த ஊர்களை விட்டெல்லாம் விரட்டினார்கள். அதற்குத்தான் நக்பா என்று பெயர். இந்த நக்பா என்ற துயரத்தை எழுதி வைப்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை, படமெடுத்து வைப்பதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் யூதர்களிடம் எல்லா வசதியும் இருந்தது. அவர்களுக்கு ஆதரவாக மேலை வல்லரசுகள் இருந்தன. அவற்றை வரலாற்று பதிவுகளாக்கினார்கள், தீர்மானங்கள் இயற்றினார்கள். இறந்து போனவர்களுக்கு கோயில்கள் கட்டி அழுதார்கள், வழிபட்டார்கள். ஆனால் இந்த வாய்ப்பு எதுவும் பாலத்தீனர்களுக்கு இல்லை. அப்போது என்ன நடந்தது தெரியுமா? பாலத்தீன கலைஞர்கள், ஏதிலிகளாக துரத்தி அடிக்கப்பட்ட கலைஞர்கள், சொந்த நாட்டிலே வாழ முடியாத கலைஞர்கள் 5 திரைப்படங்கள் எடுத்தார்கள். நக்பா பற்றி 5 திரைப்படங்கள். ஃபாரா என்ற ஒரு திரைப்படம், தந்தூரா என்ற ஒரு இஸ்ரேலுக்குள் இருக்கிற பாலத்தீன கிராமம், அங்கு நடந்த இன அழிப்பு அட்டூழியத்தை பற்றி அவர்கள் எடுத்தார்கள். தி டைம் தட் ரிமைன்ஸ். ஒவ்வொன்றுமே பெயர்களே செய்திகளை சொல்லும். ஒரு கிராமத்தினுடைய ஒரு பாலத்தீன சிறுமி தனக்கு நேரிட்ட அனுபவத்தை சொன்னார். மிக கடைசியாக 2018 ஒரு ஆவணப்படம் வெளிவந்தது, பாலஸ்டீன் ஆர்கிவ்ஸ் இன் இஸ்ரேல் என்றதுக்கு பெயர். உண்மையிலேயே யூத இன அழிப்பினுடைய வரலாறு புத்தகங்களாக எழுதப்பட்டது, கண்காட்சிகளாக வைக்கப்பட்டது. ஆனால் பாலத்தீன இன அழிப்பினுடைய வரலாறு இந்த திரைப்படங்களிலே தான் நினைத்திருக்கிறது. 2009 நம்முடைய தமிழினம் ஒரு இன அழிப்புக்கு ஆளானது. இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய இன அழிப்பு. இந்த இன அழிப்புக்காக இதுவரை நமக்கு நீதி கிடைக்கவில்லை. இது இன அழிப்பு தான் என்பதை உலகத்தில் எந்த அரசும் அங்கீகரிக்கவில்லை. கனடாவினுடைய நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். பிராம்டன் நகரத்திலே ஒரு இன அழிப்புக்கான ஒரு நினைவு சின்னம் வைத்திருக்கிறார்கள். மற்றபடி அறிக்கைகள், ஐநா அறிக்கைகள், மனித உரிமை பேரவை அறிக்கைகள் எல்லாவற்றிலும் போர் குற்றங்களை பற்றி பேசுகிறார்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இன அழிப்பு என்று சொல்ல தயங்குகிறார்கள். இன அழிப்பு என்ற உண்மையை ஒத்துக்கொண்டால் தமிழர்களுக்கு அதற்கான ஈடுசெய் நீதியாக தனி அரசு அமைத்து கொடுத்தாக வேண்டும். இந்த உலகம் இஸ்ரேலுக்கு ஒரு தனி அரசு அமைத்து கொடுத்தார்கள். பாலத்தீனத்துக்கு தனி அரசு அமைத்துக் கொடுக்க வேண்டிய தேவையை ஐநா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஈழத்திற்கு அந்த நிலை வந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் தமிழர்களுக்கு என்று இறைமையுள்ள ஒரு அரசு வந்துவிடக் கூடாது என்று உலகம் சிங்களத்தோடு சேர்ந்து சதி செய்கிறது. அதை முறியடிப்பதற்கான வரலாற்றை, அந்த அறிவையும் உணர்வையும் நமக்கு ஊட்டுவதற்கான பணியை இது போன்ற திரைப்படங்கள் தான் செய்யும். அந்த வரிசையிலே இதுவரை வந்த அனைத்து படங்களிலும் மிகச்சிறப்பாக இந்த உணர்வை மக்களிடம் கொண்டு போய் கடத்தி இருக்கிற படம் கிட்டிவினுடைய இந்த படம். அதனுடைய வரலாற்று பங்களிப்பு அதுதான்.
இந்த இயக்குனருக்கு இன்னும் எத்தனை படங்கள் வருகிறது, இந்த நடிகர் என்ன சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒரு சிரிப்பு நடிகரை வேறொரு பாத்திரத்திலே பார்த்தால் மனதிலே பதிவது கஷ்டம். ஆனால் கருணாஸ் அவர் சிரிப்பு நடிகர் என்பதையே நாம் மறந்து போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உணர்வுபூர்வமாக மனதிற்குள் அந்த கதை மாந்தரை உள்வாங்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க நடிப்பு. சிங்களர்களாக இந்த படத்திலே நடித்தவர்களை பார்த்தால் நமக்கு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் நிஜமாக நடித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்களை தமிழர்களா சந்தேகம் தான் வரும் நமக்கு. அந்த அளவுக்கு நடித்திருக்கிறார். நீ நடித்திருக்கிற எல்லோரும் அந்த அளவுக்கு சிறப்பா மற்ற கலைஞர்கள் எல்லோரும் செய்திருக்கிறார். திரைப்படம் நமக்கு எதற்காக பயன்பட வேண்டும்? இந்த உலகத்தில் திரைப்பட கலை என்ற ஒரு கலை 130 ஆண்டுகள் தான் ஆகின்றன. 1895 தான் முதலாக திரைப்படம் என்ற ஒன்று வந்தது. ஆனா அப்போது அது பேசும் படம் அல்ல, ஊமை படம். 1927 தான் முதல் பேசும் படம் வந்தது. இன்னும் பேசும் படம் தொடங்கி 100 ஆண்டு கூட ஆகவில்லை. ருஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனினிடம் இப்படி ஒரு புதிய கலை வடிவம் வந்திருக்கிறது என்று அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்த லூனாசார்ஸ்கி போய் சொன்னார். லெனின் இந்த கலையை பார்த்து இத்தனைக்கு அது பேசும் படம் அல்ல, வெறும் ஊமை படம் தான். அப்போதுதான் லெனின் அவருக்கு சொல்லும்போது சொன்னார், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபார் அவர் சோவியத், நம்முடைய சோவியத் ஒன்றியத்திற்கு ஒரு புரட்சிகர நாட்டை உருவாக்குவதற்கு இதுவரை கிடைத்திருக்கிற கலைகளிலேயே இதுதான் வலிமை பொருந்திய கலை என்று லெனின் சொன்னார். அதைத்தான் நம்முடைய நண்பர்கள் சுரேஷ் காமாட்சி, கருணாஸ் ஆகியோருடைய உதவியோடு இட்டு சாதித்திருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும். நான் வேடிக்கையாக நினைத்து பார்த்தேன், இந்த கிட்டுவினுடைய இந்த படைப்பை நம்முடைய தளபதி கிட்டு பார்த்திருந்தால் எப்படி பாராட்டு. மிகுந்த ஆய்வு திறனாய்வு நோக்கக்கூடியவர். ஐரோப்பாவில் ஒரு மாவீர நாள் நிகழ்ச்சி, இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாம் நடனம் ஆடுகிறார்கள், நாடகம் நடத்துகிறார்கள். எல்லாம் முடிந்து அவர்கள் அறைக்குள்ளே அவருடைய ஒப்படைகளை கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இட்டு பின்னாலேயே வருகிறார். போன உடனே என்னமா முடிஞ்சிச்சா? அந்த குழந்தைகள், அந்த நடிகர்கள் கேட்கிறார்கள், அண்ணா எங்கள் நடிப்பை நீங்கள் பாராட்டவில்லையே என்று கேட்கிறார். இட்டு சொன்னார், நீங்கள் சிரமப்பட்டு நடித்தீர்கள், நாங்கள் சிரமப்பட்டு பார்த்தோம், போதாதா என்று கேட்டாராம். அது போன்ற ஒரு நகைச்சுவை உணர்வோடு பாராட்டக்கூடியவர். அந்த அளவுக்கு இது போன்ற ஒரு படங்கள் வருவதை கலையிலே அவர்கள் கொண்டிருந்த ஆர்வம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்கள் புலிகள் போர்க்கலையிலே மட்டும் வல்லவர்கள் அல்ல, கலை போரிலும் வல்லவர்கள். அவர்கள் நமக்கு கற்றுக் அந்த முறையில் அவர்களுடைய அந்த முயற்சிக்கு நீதி செய்கிற ஒரு படமாக இது வந்திருக்கிறது. இந்த ஒரு படம் போதாது, இப்படிப்பட்ட நிறைய படங்கள் வர வேண்டும். நிறைய கூறுகள். நாம் இந்த மருத்துவம் என்ற ஒரு பணியை, மருத்துவ ஊழியர்கள் என்ற ஒரு கூரை எடுத்து அதற்குள்ளே நாம் வெளிப்படுத்தி இருக்கிற வீரம், அதற்குள்ளே நாம் வெளிப்படுத்தி இருக்கிற மனித நேயம், அதற்குள்ளே மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுவது போல தமிழ் அறம், இதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். 1900ஆவது ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே காந்தியார் பணியாற்றி கொண்டிருந்தார். பூவர்களுக்கும் பிரிட்டிஷ் வெள்ளையர்களுக்கும் 3 ஆண்டு போர் நடந்தது. காந்தியார் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் படை ஒன்றை உருவாக்கி கொண்டு அவர்களோடு போய் பணியாற்றி. ஒன்று செய்யாமல் இருக்க முடியாது, ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்தில் போர்கள், கொடிய போர்கள், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்று பாவேந்தர் பாடினாரே, அந்த கெட்ட போர்கள் மத்திய கிழக்கில் நடக்கின்றன. உலகத்தை ஒரு துருவ உலகமாக்க ஒரு வல்லரசின் கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு பிற்போக்காளர்கள், மதவெறியர்கள் இன்றைக்கு உலகெங்கும் போரை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து போராடுகிற மக்களின் பக்கம், நீதிக்காக போராடுகிற மக்களின் பக்கம், விடுமைக்காக, விடுதலைக்காக, உரிமைக்காக போராடுகிற மக்களின் பக்கம் நம்முடைய திரைக்கலையை நிறுத்துவோம். அதற்கு வழிகாட்டுகிற இந்த படத்தை நான் பாராட்டுகிறேன். இந்த வாய்ப்பிற்காக உங்கள் அனைவருக்கு நன்றி, வணக்கம். நன்றி. இங்கு வந்திருக்கின்ற விழிப்புணர்வோடு, ஒரு போராளி குணத்தோடு, ஒரு உள்ளுணர்வோடு, இந்த நாட்டில் எவ்வளவாக அயோக்கியத்தனம் பெருகிக் கொண்டிருக்கின்றது, அறம் இல்லை, தர்மம் இல்லை, இங்கு ஒரு நல்ல அரசியல் இல்லை, இதற்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் வருமா என்று
ஏக்கத்தோடு வந்திருக்கின்ற இளைஞர்கள் உங்களையும் நான் வணங்குகின்றேன். இந்த இடத்தில் நான் பெருமையாக சொல்லிக் கொள்வது, எனது கிராமத்தைச் சேர்ந்த எனது வீட்டு பக்கத்தை தினசரி பழகி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் ராவணகுமார் அவர்கள் இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததை நான் இன்றுதான் அறிந்தேன். அதை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன். அவர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இப்பொழுது இருக்கின்ற படமெல்லாம் வெட்டு குத்து காதல் மோகம் கேவலமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கமர்ஷியல் மைண்ட்ல. ஆனால் இந்த படம் அறத்தையும் வீரத்தையும் மனித நேயத்தையும் ஒரு பண்பையும் எடுத்து காட்டுகின்ற அளவிற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு இதை ஐயா அவர்கள் தான் இதை வழிநடத்த வேண்டும். இங்கு உள்ள எந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் யோக்கியதை கிடையாது, தகுதி கிடையாது, அவனுக்கு திறமை கிடையாது. கற்றாரை கற்றார்தான் காமுறுவர் என்றதுக்கு முக்கியமாக கருதி காப்பாற்றுகிறார். இந்த மனித நேயத்தை, இந்த அறத்தை தொகுப்பாக வழங்கியதுதான் சல்லியர் திரைப்படம். கத்தி ஏந்திய கரத்தில், ஆனால் இதயத்தில் மனிதநேயம் உடைய மருத்துவர்கள். இந்த உண்மையை, வலியை நம் நெஞ்சு விளக்கும் காட்சிகளாக, கண்ணீர் வரவழைக்கும் உரையாடலாக இவ்வுலகுக்கு அள்ளி கொடுத்தவர் நமது இயக்குனர் திரு கிட்டு ஐயா அவர்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சத்யாதேவி அம்மையார் அவர்கள் கண்களின் வலி, அவர்கள் மௌனத்தின் குரல், அவர்களின் ஒவ்வொரு பார்வையின் அசைவும் நம் இனத்தின் தாய்மையின் இரக்கத்தையும் துணிவையும் எடுத்து காட்டியது. அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முருகன் ஐயா அவர்கள், திரு மகேந்திரன் ஐயா அவர்கள், இவர்களின் நடிப்பு, அர்ப்பணிப்பு, உண்மை இதுதான் இப்படத்தை சாத்தியமாக்கியது. அவர்களுக்கு எனது நன்றியை அடிமனத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படத்தின் தயாரிப்பாளர் திரு கருணாஸ், திரு ராவணகுமார், வெளியீட்டாளர் திரு சுரேஷ் காமாட்சி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து சிரமத்தை சிதைத்து 3 ஆண்டு காலமாக போராடி, இடைவிடாது போராடி இப்படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த உங்கள் துணிச்சலை நான் தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் என்று பாராமல் அற்புதமான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த மக்கள் பாதை பேரியக்கத்தின் தோழர்களே, தோழியர்களே, தன் ஆர்வலர்களே மற்றும் பின்னால் இருந்து நற்பணி செய்த இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய பொக்கிஷமாகும். சல்லியர் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழ் பாதை பரியக்கத்தின் சார்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எளிய உணவு, எங்களால் தயாரிக்கப்பட்ட எளிய உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.